பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. அது வினையெல்லாம் தீரும் மருந்து. அது வினையெல்லாம் தீரும் மருந்து. பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. அது வினையெல்லாம் தீரும் மருந்து. அது வினையெல்லாம் தீரும் மருந்து. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையாகவே சிறப்பாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். பல யோகங்களையும் பல செல்வங்களையும் நல்ல ஒரு யோகத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெற வேண்டும். சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும். ஆக இன்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல யோகமான காலத்தை இந்த ஐப்பசி மாத பலன்களாக நல்ல நல்ல யோகங்களையும் நல்ல செல்வங்களையும் நல்ல தொழில் வளங்களையும் பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாத பலன்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஐப்பசி மாத பலன்களை விரிவாக தெளிவாக ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் அதற்கு ஆதாரபூர்வ விளக்கத்துடன் சிறப்பான யோக பலன்களை இந்த ஐப்பசி மாத பலன்களாக உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். டிக் பண்ணாம நல்லா கவனிங்க. இதற்கு பல விதமான நல்ல ஒரு சிறப்பான யோக பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் அமையப் போகிறது. காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சப்தமஸ்தானம். அந்த ஐப்பசி மாதம் 7ஆம் இடம் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் என்பது ஐப்பசி மாதம். ஆகவே கடந்த புரட்டாசி மாசத்தில் ஏற்பட்ட தொழில் பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், ஒரு இடமாற்ற பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு தற்போது அந்த 7ஆம் இடம் என்று சொல்ல ஐப்பசி மாதத்தினுடைய யோக பலன்கள் மூலம் நல்ல உத்தியோகத்தை பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம், நல்ல தொழில் வளத்தை, தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம், சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஐப்பசி மாதம், சிலருக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஒப்பந்தமாகக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதத்தில் நல்ல உத்தியோகம், முதலில் நல்ல உத்தியோகம் ஏற்படும். நல்ல தொழில், சொந்த தொழில் சிறப்பாக அமையும் இந்த ஐப்பசி மாதத்தில். இந்த ஐப்பசி மாதம் நல்ல திருமணம் ஒப்பந்தம் செய்யப்படும். இந்த 3 விஷயங்களுமே சிறப்பாக அமையப் போகிறது. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையப் போகிறீர்கள். காரணம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதற்கான முக்கிய காரணம் குரு பகவான் உச்சம் பெற்று பயிற்சி அடைந்து கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஐப்பசி மாத பலன்களை நான் சொல்ல போகிறேன். மேலும் சுக்கிரனாகப்பட்டவன் இந்த துளாராசியில் ஆட்சி பெறுகின்ற ஒரு ஐப்பசி மாத பலன்களை நான் சொல்ல போகிறேன். பூமியை ஆளக்கூடியவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கும் சிறந்த யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த பல சொத்துக்களை பல பதவியில் தரக்கூடிய செவ்வாய் பயிற்சி அடைகின்ற ஒரு ஐப்பசி மாத பலன்களை நான் தெளிவாக விளக்கப் போகின்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக டிக் பண்ண நல்லா கவனிங்க. இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகின்றது இந்த ஐப்பசி மாதம். ஆக கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அதற்கு என்ன தீர்வு, என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள், இந்த வாரங்கள் எந்தெந்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையப் போகின்றது, என்னென்ன உங்களுடைய காரியங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையப் போகின்றது, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது இந்த மாதம் ஐப்பசி மாதம் எந்த அளவுக்கு சிறப்பாக மாறப்போகின்றது, உங்கள் வியாபாரம் எல்லாம் இந்த ஐப்பசி மாதம் எந்த அளவுக்கு முன்னேறப் போகிறீர்கள் என்று பல வகையான பிரச்சனைகளை பார்ப்போம். பல வகையான பிரச்சனைகள், பொருளாதாரம், கடன் நிவர்த்தி அடையுமா, இந்த ஐப்பசி மாதமாவது கடன் நிவர்த்தி அடையுமா, ஒரு
கடன் கிடைக்குமா, அரசாங்கத்தின் மூலம் கடன் கிடைக்குமா, வங்கிகள் மூலம் கடன் கிடைக்குமா, தொழில் தொடங்கலாமா என்று கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா என சப்தமஸ்தானத்தில் காலசக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவப்படி சப்தமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டு தொழில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச அளவில் உலக அளவில் தொழில் தொடங்கக்கூடிய சில தொழிலதிபர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் உலக அளவில் தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம். ஐப்பசியில் அடிக்கக்கூடிய யோகம் கார்த்திகை அப்படியே கொட்டும். கார்த்திகையில அப்படி கொட்டும். சரிங்களா? ஆக ஐப்பசியில் அச்சாரமிடும், கார்த்திகையில் அதற்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். ஆக இந்த ஐப்பசி என்னென்னலாம் அச்சாரமிட்டு நமக்கு அச்சாரமாக எவ்வளவு பணம் வரப்போகின்றது என்பதை பார்ப்போம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கோடான கோடி தமிழ் மக்களே, இது அத்தனையும் பொதுவான உங்களுடைய பலன், பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மணிக்கில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைங்க. ஏங்க எவ்வளோ நாளைக்கு தான் சொத்து பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருப்போம். இந்த சொத்து பிரச்சனைக்கு என்னைக்கு தான் விடிவு காலம் ஏற்படும்? இந்த கடன் என்னைக்கு தான் நமக்கு எங்களுக்கு சரியாகும்? இந்த வருஷம் பூரா கடனா? வருஷம் பூரா கடனா? பிள்ளைக்கு வருஷம் பூரா பொண்ணு பார்க்குறோம், வருஷம் பூரா மாப்பிள்ளை பார்க்குறோம். என்னைக்கு தான் கல்யாணம் முடியும் தெரியல. நாங்கள் எத்தனையோ இடத்த ஜாதகத்தை பார்த்துட்டோம். இன்னைக்கு வேலை கிடைக்கும், நாளைக்கு வேலை கிடைக்குன்னு பையன் அலைஞ்சிட்டு இருக்கேன். அரசாங்க வேலையின் தலையெழுத்து இருக்கா இல்லையான்னு தெரியலையே. இது எல்லாம் பிரம்மனுடைய விதி எழுதியிருக்கார். பிரம்மன் ஒரு விதியை எழுதியிருக்கார். எது எது எப்ப நடக்கும் என்பதை பிரம்மன் தலையெழுத்த எழுதியிருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த பிரம்மனுடைய தலையெழுத்து எது எது எந்த காலத்தில் நடக்கும் என்பதை பிரம்மன் எழுதப்பட்ட தலை விதியை சரியாக தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஆக இப்போ எல்லா ராசிக்குமே ஐப்பசி மாதத்தினுடைய அதிரடி யோகம், 3 முக்கிய கிரகத்தினுடைய அம்சம், அற்புதமான யோகங்களை பார்ப்போம். ஐப்பசி மாத பலன்கள். இந்த ஐப்பசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு, கன்னி ராசினர்களே ஒரு சிறந்த யோகம். ஐப்பசி மாதம் அனைத்தும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சிறந்த யோகங்கள். ஐப்பசி மாதம் அடமலை என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப அந்த ஐப்பசி மாத அடமலை போல பணமழை பெய்யக்கூடிய ஒரு சிறந்த யோகம்தான் இந்த ஐப்பசி மாத பலன்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இப்ப கன்னி ராசிக்கு முக்கிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு தலைகீழாக மாறப்போகிறது. முக்கிய கிரக மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் தலைகீழாக மாறப்போகிறது. தலைகீழாக மாறப்போகிறது. மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகின்றது. எந்த ஒரு மனிதனுக்கும் முதல்ல அந்த மனிதனுக்கு அடிப்படை ஆதாரம், பேசிக்கான விஷயங்கள் முதலில் வெற்றி அடையணும். பேசிக் என்ன? நல்ல தரமான கல்வி. அந்த கல்வியை வெற்றி பெறக்கூடிய நிலை. இது 2க்கும் குரு அதிபதியாக இருக்கிறார். கன்னிராசிக்கு 4ஆம் அதிபதி, உயர்கல்வி ஸ்தானத்துக்குரியவர். அவர் எங்க இருக்காரு? லாபஸ்தானம். அப்ப கல்வியில் வெற்றி பெற முடியுமா? முடியும். அடுத்தது மனுஷனுக்கு என்ன? உத்தியோகம். ஒரு படித்தவனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும். அந்த உத்தியோகம், பதவி, வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் அப்ப குரு பகவான் நல்லா கவனிக்கணும். அந்த ஒரு 7ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே போல கன்னிராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறார்.
அப்ப 10ஆம் இடத்திற்கு தனஸ்தானம், 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். அப்ப உத்தியோகத்தின் மூலம் வருமானத்தை கொடுத்தே தீருவேன், பதவியின் மூலம் வருமானத்தை கொடுத்தே தீர்வேன், கல்வியின் மூலம் வருமானத்தை கொடுத்தே தீர்வேன். அடுத்து சொத்து, வீடு, வாகனம், வண்டி வாகனம். வண்டி வாகனத்தினால் யோகத்தை கொடுப்பேன், சொத்துக்களால் யோகத்தை கொடுப்பேன். பூமி இடம் வீடு வாசல் சொத்துக்களால் நல்ல வருமானத்தை கொடுப்பேன், அதன் வீடு வாசல் சொத்துக்கள் பெறக்கூடிய யோகத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம். சரி, சொந்தமாக தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம். அப்போ 4ஆம் இடம் பொதுமக்கள் ஸ்தானம். அந்த பொதுமக்கள் மூலம் நல்ல யோகத்தை அடையக்கூடிய ஸ்தானம், அவர்களால் நன்மை அடையக்கூடிய ஸ்தானம், அவர்களால் வருமானம் பெறக்கூடிய ஸ்தானம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு காலேஜ் கட்டியிருக்கு, காலேஜில் நடந்துகிட்டு இருக்கு, அதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, சரியாயிடும். பெரிய ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன், கண்டிப்பாக ஸ்கூலில் எத்தனை பிரச்சனை தான் அந்த பிரச்சனை சரியாயிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சில பேர் நான் ஆடை ஆபரணம், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, அழகு சாதனங்கள் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழிலில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைலாம் சரியாயிடும். உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டது பண்ணுறேன். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு தனஸ்தானம், அவர் எதற்கெல்லாம் சம்மந்தப்படுவார்? ஆடை ஆபரண அழகு சாதனங்கள், கலை சம்பந்தப்பட்ட தொழில்கள், உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சரியாயிடும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு இந்த கன்னி ராசிக்கு 3ஆம் அதிபதி 3-8க்குரிய 3ஆம் இடம் மிக முக்கியமான இடம். 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமை அடைந்தால் அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பல உயர்வுகள், பல முன்னேற்றங்கள், பல பதவி முன்னேற்றங்கள், பல பேரும் புகழும், உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை. உங்கள் திறமைகள் அனைத்தும், உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாகை சூடக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட 3ஆம் இடத்தில் செவ்வாய் கிட்டத்தட்ட 27/10/2025 அன்று ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி ஆட்சி பெறுகின்றார். எப்படிப்பட்ட சிறப்பு பார்த்தீங்களா? இத்தனை யோகத்தை தரக்கூடியவர் செவ்வாய். செவ்வாய் வந்து நம்ம பிளட்டு, நம்ம ரத்தம், நம்ம துடிப்பு, நம்ம முயற்சி, நம்ம மூளையில் ஓடக்கூடிய ரத்தம். மூளையில் ரத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சிங்கன்னா மூளை வேலை செய்யாது. மூளைக்கு போகிற ரத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு, மூளை வேலையை செய்ய ஆல் அவுட் ஆகிடுவாங்க. அப்போ ஒரு ஆயுள் ஸ்தானத்தை, ஏன்னா 3-8க்குரிய ஆயுள், உங்களை உடல் ஆரோக்கியமாக இருக்குமா? ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம ரத்தம் தான். அப்போ இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலை. சரிங்களா? அப்போ சகோதரர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படுமா? 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம். வம்ச சொத்து கிடைக்குமா? வம்ச சொத்து பாகப்பிரிவினை ஏற்படுமா அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ 3ஆம் இடத்தில் வலிமை இருந்தால் சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்து சகோதரர் மூலம் நன்மைகளும் யோகங்களை பெறலாம். பல நன்மைகள் யோகங்கள் பெறலாம். சரி, அடுத்ததாக மிக 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 உங்களுக்கு முக்கியமான ஒரு கிரக பயிற்சி. கன்னி ராசிக்கு 2-9க்குரிய பாக்கிய தனாதிபதி, பாக்கியாதிபதி. இந்த அமைப்பு உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் தான் உண்டு. கன்னிராசி ஒருத்தரும் தனம் பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2க்கு அதிபதியாக ஒரே ராசி கன்னிராசிக்கு மட்டும்தான் உண்டு. ஆக இந்த ராசியில் பிறந்தவர் நிறைய பேர் ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, இவங்க பெரிய பதவியில் இருப்பாங்க. அந்த மாதிரி பதவி கிடைக்க போகுது, அந்த மாதிரி பதவி கிடைக்க போகுது, அந்த மாதிரி வேலை கிடைக்க போகுது, அந்த மாதிரி உயர்ந்த உத்தியோகம் கிடைக்க போகுது, வருமானம் அதிகப்பட போகுது, நினைச்சதை சாதிக்க போறீங்க. குடும்பம் அமையும், நல்ல குடும்பம், திருமணமாகாதவருக்கு நல்ல குடும்பம். ஏன்னா சுக்கிரன் முதல்ல கலஸ்திரக்காரகர், திருமண வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் கலந்து வாழும் கல்யாண வாழ்க்கைக்குரிய கலஸ்திரக்காரகர். அப்போ நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும், நல்ல குடும்பம் அமையும். அப்போ குடும்பத்திற்கு வேண்டிய வருமானம் கிடைக்கும். இந்த வருமானம் எப்படி கிடைக்க போகுது? நல்ல ஒரு திறமையா உங்களுடைய உத்தியோகத்தினாலும் உங்கள் திறமைகளாலும் உங்கள் முயற்சிகளாலும் முழு வெற்றி அடைந்து அதன் மூலம் நல்ல செல்வத்தை அடையக்கூடிய நிலை, நல்ல பதவி யோகத்தை அடையக்கூடிய நிலை, நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய. ஏன்னா 9ஆம் இடம் உங்களுக்கு உயர்ந்த நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல பேரும் புகழோடு நீங்கள் சம்பாதிக்க. காசு பணம் முக்கியம் இல்லை, அடுத்ததான் அந்த பணம் எப்படி வருது அப்படின்றாச்சு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கினாவே பணம், லஞ்சம் வாங்குறது அதிகமாக சம்பாதிக்கிறது.
அப்படிப்பட்ட நிலை இருக்கு. ஆனா உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமைக்கு இன்னைக்கு சம்பாதிக்க போறீங்க. இதுதான் ஒரு முக்கியமா இந்த ஐப்பசி மாசம் அடமலை போல பணமலை, பதவி மலை அப்படின்னு கொட்டக்கூடிய யோகம். தொழில் செல்வ விருத்தி, தொழில் படபட நல்ல முன்னுக்கு வரும். ஏன் ஆள் பத்தலப்பா, இன்னொரு 4 ஆள் போடணும், பத்தலை, 4 ஆள் பத்தலை, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விறுவிறுப்பாயிரு செய்கிற தொழில். இப்படிப்பட்ட யோகங்கள்லாம் கன்னிராசிக்கு அமைந்திருக்கிறது. ஆக கன்னிராசினர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது நீண்ட நாள் கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, கணவனுக்குள்ள பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், என்னங்க வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, கல்யாணம் முடிச்சதுக்கு நிம்மதி இல்லைங்க, இந்த சொத்து காலங்காலமாக இப்படியே போய்கிட்டு பிரச்சனையாகவே இருக்கு. இதுக்கு என்னதான் முடியும்? இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வேதனையான விஷயங்கள். இது எப்போ சரியாகும் அப்படின்ற பிரம்மன் எழுதியிருப்பார். உங்கள் தலையெழுத்தில் உங்கள் பிரச்சனையில் இந்த காலத்தில் சரியாகும் அப்படின்னு பிரம்மன் ஒரு தலையெழுத்தில் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.